வெல்கம் டு சூரியதேவ் HSCRS பார்ஸ் நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். மித்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அதாவது விடை தெரியாத நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தின் மீது பரவலாக எல்லோருமே நம்பிக்கொண்டிருப்போம். ஆனா அது உண்மையா பொய்யான்னு யாருக்கும் உறுதியாக தெரியாது. இங்க மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இது மாதிரி நிறைய மித் இருக்கு. தமிழ்நாட்டுல என்னென்ன மித் இருக்கு? தமிழக வரலாற்றில் ராஜராஜ சோழனுடைய காலகட்டம் என்பது ஒரு யூட்டர்ன் அடித்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி முறையில், அரசியல் முறையில், கலை கலாச்சாரத்தில், சிற்பம், வேலைப்பாடுகள், இப்படி எல்லாவற்றிலையும் அந்த பேரரசு அமைஞ்ச பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தினுடைய ஐகான் அப்படின்னு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலை சொல்லலாம். ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சை பெரிய கோவில் என பொதுமக்களால் அழைக்கப்படும் இந்த கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது ஒரு தமிழ் சாம்ராஜ்யத்தின் வெற்றி சின்னம். தமிழர்களின் கட்டிடக்கலை, சிற்பக்கலையின் பெருமையை 1000 வருடங்கள் கடந்து இன்றும் பறைசாற்றுகிறது தஞ்சை பெரிய கோவில். தமிழகத்தில் மிக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பிற்கால சோழ மன்னனான ராஜராஜ சோழன் தான் ஆட்சியேற்ற 25ஆம் ஆண்டு 26ஆம் நாள் இந்த கோவிலை கட்டும் பணியை தொடங்கினார். கிபி 1004ஆம் ஆண்டு தொடங்கிய கட்டுமான பணி 6 ஆண்டுகளில், அதாவது கிபி 1010ஆம் ஆண்டு முடிவு பெற்றது. தஞ்சை கோவில் கருவறை விமானம் 216 அடி உயரமுடையது. இதன் பிரமிட் வகை கருங்கல் கட்டிட அமைப்பே இக்கோவிலின் புகழிற்கு காரணம். விமானத்தின் சிகரமாக விளங்கும் உருண்டை வடிவ கல் 80 டன் எடையுடையது என்று சொல்வார்கள். 80 டன் எடையுடைய ஒற்றை கல்லை எப்படி அவ்வளவு உயரத்திற்கு எடுத்துக்கொண்டு போனார்கள் என்பதை இன்றும் தஞ்சை வாசிகள் வியப்போடு விவரிக்கின்றார்கள். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின் ஆப்ரேட்டிங் மிஷினரிங் பவர் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மிஷினரிங் பவர் இல்லாத டயத்தில் அவங்க சாரப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அங்கேருந்து பல மீட்டர் நீளத்துக்கு சாரம் போட்டு அங்கேருந்து இந்த கல்லை பல ஹைட்டுள்ள கல்லை மேலே ஏற்றிருக்காங்க. இப்போ அந்த அளவுக்கு அவங்க எப்படி பண்ணிக்காங்கன்னு அது அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ உள்ள பில்டிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லிஃப்ட் வச்சு எவ்வளோ பில்டிங் வேணாலும் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். ஒரு ஹைட்டை ஏற்றி பில்டிங் பண்ணியிருக்காங்க, ஒரு கோபுரத்தை கட்டியிருக்காங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். தஞ்சையிலிருந்து கிழக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது சாரப்பள்ளம் கிராமம். இன்று மிக சாதாரண கிராமமாக திகழும் இந்த ஊருக்கு பெரிய கோவிலோடு சரித்திர ரீதியாக தொடர்புண்டு என்று சொல்வார்கள். இந்த ஊரில் அழகி என்ற ஒரு வயதான பெண் இருந்தார். அவர்தான் இந்த 80 டன் கல்லை ராஜராஜ சோழனுக்கு பரிசளித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊரில் இருந்துதான் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு மணல் சாரம் அமைத்து 80 டன் கல்லை யானைகள், நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் உதவியோடு உருட்டியபடி தஞ்சை பெரிய கோவில் விமானத்தின் 216வது அடி உயரத்திற்கு தூக்கி நிறுத்தினார்கள் என சொல்லப்படுகிறது. 80,000 கிலோவில் உள்ள ஒரே கல் 7 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் சாரப்பள்ளன்னு ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி அதை ராஜராஜ சோழனுக்கு அன்பளிப்பாக கொடுத்ததாகவும், அந்த கல்லை யானைகளோட உதவியினாலையும் பல ஆயிரக்கணக்கான மக்களையும் உதவியினாலையும் அந்த கல்லை உருட்டி மேலே கொண்டு போய் சாரப்பள்ளங்கிற ஒரு இடத்துல எடுத்ததுனால சாரம் போட்டு எடுத்ததுனால அந்த ஊர் பேர் சாரப்பள்ளன்னு ஆயிடுச்சு. இங்கேருந்து சாரம் கட்டிங்க, அங்கே போய் கல்லை இறக்கிட்டு அங்கேருந்து அந்த வண்டியை உருட்டி விடுவாங்களாம். கடகடப்பையில் போய் அந்த மாரியன் கோயில் இருக்குது பாருங்க, அது வரைக்கும் கடகடப்பை அங்கே போய் விழுந்துருவோம் அந்த வண்டி. அதான் கடகடப்புன்னு அந்த ஊருக்கு பேர் வச்சாங்க. அதனால தான் அந்த ஊரை சாரப்பள்ளன்னு பேர் வச்சாங்க. மிக பிரபலமாக பேசப்படும் இந்த 80 டன் எடையுடைய கல் ஒற்றைக்கல் தானா என்பது பற்றிய கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது.
குடவாயில் பாலசுப்பிரமணியம். வழக்கமாக கோவில் சிற்பங்கள், கட்டிடக்கலைகள் என அனைத்தையும் தேடி தேடி போய் பார்த்து வியக்கும் இவர் அதோடு விடுவதில்லை. மற்றவர்களுக்கு தெரியாத பல செய்திகளையும் ஆராய்ந்து பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். அந்த விமானத்தின் உச்சியில் இருக்கிற அந்த கல் பல கற்கள் இணைப்பு கொண்டது. தஞ்சை பெருங்கோயிலை பொறுத்தவரை கீழிருந்து உச்சி வரை அனைத்தும் கருங்கற்களால் இணைக்கப்பட்டது. எந்த இடத்திலும் மிகப்பெரிய 80 டன் எடையுடைய ஒரே கல் இல்லை. நாங்கள் பல முறை உச்சி வரை சென்று எல்லா பகுதியையும் ஆய்வு செய்திருக்கிறோம். இந்திய தொல்லியல் துறையினரும் அதனை ஆய்வு செய்திருக்கிறார்கள். பல அறிஞர்கள், கட்டடக்கலை வல்லுநர்கள் இதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த மேலே இருக்கிற வட்டமான பந்து போன்ற வகையில் இருக்கின்ற அந்த ஸ்ரீ விமானத்தின் சிகரம் பல கற்கள், சின்ன சின்ன துண்டு கற்களுடைய இணைப்பு தான். அது ஒரு கல் என்பது மிக தவறான கருத்து. தஞ்சை பெரிய கோவில் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனம், அதாவது யுனெஸ்கோவின் வேர்ல்டு ஹெரிடேஜ் லிஸ்ட், உலக பாரம்பரிய கலை சின்னங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யுனெஸ்கோ ஊழியர்கள் இக்கோவிலின் பராமரிப்பை ஏற்ற சமயம் 80 டன் ஒற்றைக்கல்லை சுற்றி பிசின், கோந்து போன்றவற்றை கண்டதாக சொல்லப்படுகிறது. ஆக பல சிறு கற்களால் ஒட்டி உருவாக்கப்பட்ட உருண்டை வடிவமே இன்று நாம் காணும் கல் என சொல்கிறார்கள். இந்த கோயில்களை பராமரிக்க வேண்டும் என்று யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் முன் வந்த நேரத்தில்தான் அதன் 216 அடி உயரம் ஏறி பார்த்து அவற்றின் வடிவத்தை தூய்மை செய்கின்ற பொழுது, குடமுக்கு விழாவுக்கு அதை புதுமைப்படுத்துகிற முயற்சியில் போகிற பொழுதுதான் அதில் மேல் பூசப்பட்ட சாந்து எல்லாம் கொட்டி போய் அது பல கற்களோடு இணைக்கப்பட்டது என கருதுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக குடவாயில் பாலசுப்பிரமணியம் சொல்லுகிறார். தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கும் கல் ஒற்றைக்கல் அல்ல என குடவாயில் பாலசுப்பிரமணியன் சொல்வதை மேலும் சிலர் ஆதரிக்கிறார்கள். ரொம்ப நுணுகி ஆய்ந்த பொழுது அது ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு. அந்த ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கு? தூரத்திலேருந்து பார்க்கிறப்ப அல்லது கையில வச்சு பார்க்கிறப்ப உருளை வடிவமா இருக்கு, நல்ல உருண்டையா இருக்கு. ஆனா உருண்டையை உரிச்சிட்டா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு? ஒரு 8 சொலை இல்ல 10 சொலை, சில இடத்துல 6 சொலை இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த சிகரம் 8 கல்கள், 8 கற்களின் இணைப்பாக 8 கல் துண்டு இணைக்கப்பட்டு ஒரு உருளை வடிவத்தில் இருக்கிறது. தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய இந்த கல் ஒற்றை கல் தானா? இது பத்தி சிலர் பல சந்தேகங்களை எழுப்பி இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோவில் குறித்து இருக்கக்கூடிய வேறு நம்பிக்கைகள் என்னென்ன, எல்லாவற்றையும் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.